சபரிமலையில் ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் 4வது நாளாக அங்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைப்பில் இருக்கிறார். சதாம், வணக்கம். பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக அங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரம். வணக்கம். இந்த ஆண்டு மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக கடந்த வெள்ளிக்கிழமை சபரிமலை நடை திறக்கப்பட்டது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். அதே போல சன்னிதானம் 18ஆம் படி ஏறி சாமி சன்னிதானம் தரிசனம் செய்து மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். தினமும் சுவாமி ஐயப்பருக்கு பல்வேறு விசேஷ பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. வரும் 14ஆம் தேதி முக்கிய பூஜையான மகரவிளக்கு பூஜையும் நடைபெற உள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியுள்ளனர். ஆங்காங்கே உள்ள ஐயப்ப பக்தர்கள் தங்கள் விரதத்தை மாலை போட்டு துவங்கியுள்ளனர். தற்போது தினமும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்து வருகிறது. தொடர்ந்து பக்தர்களின் வசதிக்காக தமிழகத்திலிருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவசர பாதுகாப்பு குழு, அதே போல காவல்துறை, மருத்துவ குழு என பல்வேறு குழுக்கள் நீலக்கல் மற்றும் பம்பை மற்றும் சபரிமலை சன்னிதானம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முகாமிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.